ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதர் இன் லாக்கு மேரேஜ், அதனால நம்ம தூத்துக்குடி வரோம். ஆல்ரெடி வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அதே மாதிரி நம்மளுடைய பிரதர் இன் லாக்கு மேரேஜ் சனி ஞாயிறு திங்கள் 3 நாளுமே அங்கே தான் பார்த்தீங்கன்னா விருந்து. அது என்னெல்லாம் சாப்பிட்டோம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போக முடியும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா இடியப்பம் கோழிக்கறி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டோங்க. காலையில் வந்து ஒரு விதமான சமையல், மதியானம் பார்த்தீங்கன்னா காயல்பட்டினதுக்காரங்க வந்து நம்ம தூத்துக்குடியில் வந்து சமைச்சா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்சோறு, கறி, பருப்பு, கத்திரிக்காய் அந்த மாதிரி சாப்பாடு வச்சுருந்தாங்க. 3 நாளுமே அட்டகாசமான சாப்பாடுங்க. இன்னும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோம், எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக சீரியல் செட்டு, லைட்டு, பந்தல் அந்த மாதிரி போட்டு அமர்க்களமாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஊரில் வந்து கல்யாணம் அப்படின்னா பந்தல் போட்டுருவாங்க. வாசல் முன்னாடி பந்தல் போட்டுருவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் எல்லாரும் வந்து சந்திக்காதவங்களாம் சந்தித்து உட்காந்து பேசும்போது அது ஒரு சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமை நைட்டு இடியப்பம், ரொட்டி, பரோட்டா, கோழிக்கறி, சால்னா அந்த மாதிரி நைட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பந்தெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து காலையில். அதே மாதிரி இட்லி சாம்பார், எப்போவுமே நார்மலாக கல்யாணத்துக்கு இட்லி சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதோட பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வேண்டிய சீர்வரிசை ஜாமான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தட்டு வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இதுதான் அது. சில பேர் 9 தட்டு, 16 தட்டு, 17 தட்டு அந்த மாதிரி ஒற்றை வகையில் தட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வைக்கக்கூடிய மகர் கொடுப்போம் இல்லையா, நம்ம இதில் வந்து மகர் கொடுப்போம். அதையும் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு கவர் பண்ணியாச்சுங்க. பொண்ணுக்கு வந்து ஆரம், கம்மல், நெக்லஸ் அந்த மாதிரி வந்து மகர் கொடுக்க இருந்தாங்க. அதையும் சேர்த்து கவர் பண்ணியாச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை ஜாமான்கள். இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 தட்டு அந்த மாதிரி அடுக்கியிருந்தாங்க. ஹேண்ட்பேக்கு, சேரீ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. வரக்கூடிய சொந்த பந்தக்காரங்கள்ட்ட எல்லாத்தையும் வரவேற்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து சட்டத்தலப்பாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் இதில் நம்ம முஸ்லீம் நிக்கால பார்த்தீங்கன்னா சட்டத்தலப்பாக மாற்றுவோம்னு சொல்லுவோம். அதை வந்து நீ சட்டத்தலப்பாக ஏதாவது கோட்டு அந்த மாதிரி போட்டுட்டு துவாலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை வந்து ரிலேஷன் بسم الله الرحمن الرحيم. الله وحده الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر حاسد ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
துவாலாம் ஓதி சட்டத்தலப்பா எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா நிக்கா எழுதுறதுக்காக நாம் வந்து பைத்து சொல்லிகிட்டே வந்து பள்ளிவாசலுக்கு கூட்டு போகிறோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் வந்து அதே தெருவுலையே பார்த்திங்கன்னா மண்டபம் அமைஞ்சிருக்கிறதுனால பைத் சொல்லி மாப்பிள்ளையை வந்து நேராக பள்ளிவாசலில் நடந்தே கூட்டு வந்துடுவாங்க. பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் பைத் சொல்லி முடிச்சுட்டு அதோட பக்கத்தில் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து மண்டபத்துக்கு கூட்டு வந்ததுக்கப்புறமா அதாவது பொண்ணு மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க பார்த்திங்கன்னா மச்சி அந்த மாதிரி முறையில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து ஆளாத்தி எடுப்பாங்கங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மாப்பிள்ளைக்கு நிக்கால் திட்டுப்பாங்க. அங்கே வந்து பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெரியவங்க வந்து தாலி கட்டிடுவாங்க பொண்ணுக்கு. இங்கே வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பைத் சொல்லி எல்லாம் கூட்டு வந்து இப்போ வந்து மாப்பிள்ளை பொண்ணை வந்து மேடையில் வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கூட்டு போயிட்டுருக்காங்க. சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையை வந்து அந்த பொண்ணோட மேடையில் வந்து கைப்பிடிச்சு கொடுப்பாங்கங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா சீர்வரிசை ஜாமான்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வந்து மச்சி முறை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக பெரியவங்க போய் ஒவ்வொருத்தரையாக அந்த 17 வருஷ தட்டு சொன்னோம் பார்த்திங்களா, அதை வந்து ஒவ்வொருத்தராக வந்து கொடுக்குறாங்கங்க. அதோட மாப்பிள்ளை வந்து மேடைக்கு கூட்டு வந்துடும். மேடைக்கு கூட்டு வந்ததுக்கப்புறமா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து மகர் மாலை வந்து போடுறாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா குட்டி ஒரு செல்ல குட்டி வந்து பார்த்திங்கன்னா அழகாக போஸ் கொடுத்துட்டு சூப்பராக இருக்காங்க. பாருங்க அவன் எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குறான்னு. குழந்தைங்க சிரிப்பே தனி தாங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக குழந்தை வந்து நல்லா வந்து போஸ் கொடுத்துட்டே இருந்தான். அதோட நாம் வந்து சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சிங்க. பார்த்தா கீழே பார்த்தா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 வச்சுருந்தாங்க, ரைத்தா வச்சுருந்தாங்க, ஜாம் வச்சுருந்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீமும் வச்சுருந்தாங்கங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் வச்சுருந்தாங்க, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் வச்சுருந்தாங்கங்க. மேலே பார்த்திங்கன்னா பொண்ணோட சொந்தக்காரங்க மாப்பிளோட சொந்தக்காரங்க எல்லோரும் சேர்த்து மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க. நாமளும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அதோட மறுபடியும் சோறு வெறும் சோறு ஆக்கி ரசம் ஆக்கி அதோட வந்து ஈரல் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. நைட்டும் அதோட முடிஞ்சதுங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நம்ம ஊரில் தக்கடி போடுவாங்க. தக்கடிலாம் காலையில் வந்துச்சு. தக்கடி போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியானம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய் சோறு, கறி, பருப்பு, கத்திரிக்காய் இதெல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பாடு முடிஞ்சிருச்சு. சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் பார்த்திங்கன்னா சாப்பாடு சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு கல்யாணத்தில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஷா அல்லாஹ்.